தர்பூசணி தொடர்பான அர்த்தமற்ற வதந்திகளால் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக அன்புமணி தெரிவித்திருக்கிறார். அது பற்றி மேலும் விவரங்களை இந்த செய்தியாளர் ராஜேஷ் கேட்கல. வணக்கம் ராஜேஷ், செய்தி குறித்து முழுவதும். வணக்கம் தனலட்சுமி. அர்த்தமற்ற வதந்திகளால் உழவர்களுக்கு பாதிப்பு, தர்பூசணி பழம் குறித்து மக்களிடம் நிலவும் அச்சத்தை போக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கையின் வாயிலாக கோரிக்கை விடுத்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், கோடை காலத்தில் வெப்பத்தின் கடுமையை போக்கவும் உடலுக்கு குளிர்ச்சி சேர்க்கவும் சாப்பிடப்படும் தர்பூசணி பழங்கள் குறித்து ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் பரப்பப்படும் உண்மையற்ற செய்திகளால் பொதுமக்களிடம் தர்பூசணி பழம் குறித்த அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் தர்பூசணி விற்பனை பெருமளவில் குறைந்துவிட்டதால் உழவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். தொடக்கத்தில் காணொலி வெளியிட்டு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியும் விவசாய நிலங்களில் 99.9% தவறு நடப்பதில்லை, யாரோ சிலர் மட்டும்தான் தவறு செய்துள்ளனர், ரசாயனம் கலந்த தர்பூசணி எங்கும் விற்பனை செய்யப்படவில்லை என்று விளக்கம் அளித்தும் கூட மக்களிடம் ஏற்பட்ட அச்சம் விலகவில்லை. எனவே தர்பூசணி பழங்கள் தொடர்பாக நிலவும் அர்த்தமற்ற அச்சங்களை போக்கும் வகையில் தர்பூசணி பழங்களின் நன்மைகள் குறித்து அவற்றின் தன்மை குறித்தும் தமிழக அரசு ஊடகங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அதன் மூலம் தர்பூசணி உழவர்களுக்கு பேரிழப்பிலிருந்து காக்க வேண்டும் என்று அவர் அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.